ஹாய் வணக்கம் மக்கள். நம்ம சிம்பாவை வந்துட்டு ஹாஸ்டலில் விட போகிறோம். பாருங்க, கிளம்பியாச்சு. ஹாய் நமஸ்காரம், வெல்கம் டு நந்தூஸ் விலாக்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்துட்டு வியாழக்கிழமையிலேருந்து வீடியோ போடலை. அது எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னை ஃபுல்லாக பார்த்தா கூட தெரியும், ரொம்ப டல்லாக அப்படி ரொம்ப டார்க்காக அப்படி இருக்கேன். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் தான் ஒரு ஃபில்ட்ரு எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. அப்படியே டேரெக்டாக இருக்கட்டும், நம்ம இப்படியே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைக்கு ஃபுல்லாக என் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வீடியோ போட முடியல. என்னென்னா ரொம்ப சூடு. நான் நடந்த இடம் திருநெல்வேலி சைடுனா தெரியுது. திருநெல்வேலி சிவலப்பேரி அந்த இடத்துல தான், சிவலப்பேரி ஆலந்தா அந்த இடத்துல பயங்கர வெயில் கொளுத்து எடுத்துட்டு காலையில் வந்துட்டு விடிய காலம் நடக்க தொடங்கியது. அப்படியே கண்டினியூவாக ஒரு இடத்துல ரெஸ்ட் இல்லாமல் காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு கண்டினியூஸாக நடந்து காலையில் இங்கே வந்து ரீச் ஆனோம். இங்கே சாப்பாடு, மத்தியானமும் கோயிலே அன்னதானம் போட்டாங்க. சாப்பிட்டுட்டு நைட்டு கடையிலேருந்து சாப்பிட்டுட்டு நைட்டு கோயிலில் அந்த நேரங்கிட்ட நல்லா தூங்கி, அந்த நேரம் கோயிலில் மனசு அமைதியாகிட்டு நல்லா தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சில் பூசை முடிஞ்சதும் கிளம்பி வந்துட்டோம். பூசையில் ஒரு பூசை தான் 7:30 இருந்துச்சு, அது முடிஞ்சு கிளம்பி வந்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, சிம்பாவை வந்துட்டு நான் கொண்டு விட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அவனை கொண்டு விட போகிற நேரத்தில் ஒரு சில வீடியோஸ் கிளிப் எடுத்தேன். அதுலேயுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அவன் வந்துட்டு ரொம்ப என்னென்னா, நாங்கள் சிம்பாவை விட போகிறதுக்கு முன்னாடி 2 hours முன்னாடி எனக்கே தெரியும். 2 hours டாக் வந்துட்டு, சில டாக் வந்துட்டு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக் வந்துட்டு ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. அதாவது கார் ட்ராவல், பைக் ட்ராவல் பண்ணுற டாக் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே வளர்த்துற டாக் வந்துட்டு ட்ராவல் வந்துட்டு கொஞ்சம் ஆன்சிட்டியை கூட்டும். அது ஆன்சிட்டி வெப்பராளத்தில் கூட என்ன பண்ணுறது, சில லூஸ் மோஷன், வாமிட்டிங் அப்படி எடுக்கும். சிம்பா வந்துட்டு குளச்சல் தொடங்கி நாகர்கோயில் போய் நாகர்கோயில் எண்ட் ஆகுற வரைக்குமே அந்த டாக் ஹாஸ்டல் போகிறது வரைக்குமே சிம்பா ஒரே வாமிட்டு. அவன் எங்கள் அம்மா வேறு சிம்பா மேலே ரொம்ப பாசக்கோளாறில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது காய்கறி சோறு காலையில் காய்கறி சோறு எடுத்து அவனுக்கு வச்சு கொடுத்துட்டு, வெஜிடபிள் எல்லாம் போட்டு வச்ச சாப்பாடு. அதை அவன் வந்துட்டு அவனுக்கு சொல்லவா வேணும், அவன் ரொம்ப சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணிக்குள்ளே நம்ம காரில் ஏற்றிட்டோம். காரை ஏற மாட்டான். அவன் இதுவரை ட்ராவல் பண்ணது கிடையாதுல்ல, காரை ஏறிட்டான். ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கான். என்னென்னா கேரளாலேருந்து இங்கே கொண்டு வந்தது அந்த ஒரு ட்ராவல், அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ராவல் தான். இந்த வீடு மாறு வர நேரத்தில் கூட அங்கேருந்து இங்கே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் தான் நாங்கள் இருக்குது. 1, 1.5, 2 கிலோமீட்டர்னு வச்சோம். அதுக்கே அவன் வந்துட்டு காரில் ஏறினோடனே வந்துட்டு வாமிட் பண்ணிட்டான். அப்போவே வந்துட்டு நாங்கள் அவனை வந்துட்டு சங்கிலி போட்டு எங்கள் சித்தப்பா அவனுக்காக நடந்தே தான் கொண்டு வந்துச்சு. அதனால் அவனுக்கு காரில் ட்ராவல் செட் ஆகாது. இப்போ இதில் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் உங்கள் டாக் எல்லாம் வந்துட்டு ட்ராவல் பண்ணி பழகுங்க. அப்படி பழகலைன்னா கண்டிப்பாக அதை வெளியே கொண்டு போக சில 2 மணிக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்கோட கொண்டு போங்க. எம்டி ஸ்டொமக்கை கொண்டு போனால் கூட அது வாமிட்டிங் பண்ணும். சிலது வந்துட்டு லூஸ் மோஷன் கூட பண்ணும். அவன் லூஸ் மோஷன் பண்ணவே கிடையாது, ஆனால் இறங்கினோன்னா லூஸ் மோஷன் போச்சு. அதுக்கப்புறம் அந்த டாக் ஹாஸ்டல் அதில் எடுத்த வீடியோ கிளிப்புமே இதில் நான் பேசிகிட்டு இருக்கவே சைடில் ஆட் பண்ணி தான் விடுவேன். ஏன்னா அந்த டாக் ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா எல்லா டாகுமே பெரிய டாக், பெரியனா ஒவ்வொரு ப்ரீடு, கோல்டன் ரிட்ரீவரு எல்லாமே அந்த லார்ஜ் அனிமல்ஸ் தான், லார்ஜ் ப்ரீடு. ஸ்மால் ப்ரீடு எதுவுமே இல்லை. மீடியம் ப்ரீடில் ஹஸ்கி மட்டும் கிடந்துச்சு. மற்றபடி அது எல்லாமே 2 வயசு 3 வயசு அப்படி ஆனது தான் கிடந்துச்சு. கெனல் வந்துட்டு அந்த இது வந்துட்டு செம்மையாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் கூட பயந்தேன் ஃபஸ்ட்டு போகும்போச்சுல, இவனுக்கு ஸ்கின் அலர்ஜிஸோ ஸ்கின் டிசீஸோ ஒன்றுமே கிடையாது. இதுவரை அவனை கொண்டு வரல. கிட்டத்தட்ட நாங்கள் நேற்றுக்கே வந்துட்டோம், இது வரைக்கும் அவனை கொண்டு வரல. நேற்றுலேருந்தே கால் பண்ணிட்டு தான் இருக்கேன். நேற்று ஸ்டாஃப் இல்லை, சண்டே ஸ்டாஃப் இல்லாதனால இன்றைக்கி வந்துட்டு ஸ்டாஃப் வருவாங்க, மத்தியானத்து மேலே கொண்டு வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனால் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகல, இளையவனுக்கும் கோயிலுக்கு நடந்து வந்தாலும் காலுக்கு முடியலை. ஸோ ஸ்கூலுக்கு போகலை. அவன் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணி, வீடே வந்துட்டு என்ன சொல்லுன்னா, அவன் இருந்தால் அப்படி பரபரப்பாக இருப்பது. வீடு ஃபுல்லாகவே லாந்துவான். இங்கே போவான், அங்கே போவான், மாடியில் போவான், வீட்டுக்குள்ளாடி 2 ரூம் 3 ரூம்லேயுமே போவான். அவன் வீடு மாதிரி தான், அவன் ஒரு மாதிரி தான் அப்படி ட்ராவல் பண்ணி அப்படி இருப்பான். அப்போ அவன் இல்லாதது எங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப நிசப்தமாக இருக்குது. ஏதோ ஒரு ஆள் நம்ம வீட்டில் கலகலன்னு இருந்த ஒரு ஆள் இல்லாத போலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி அந்த கஷ்டத்தை சொல்ல முடியல. நானும் காலையில் எந்திரிச்ச ஃபோனே பெட் ஃபார்முக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். என் மகனும் 10 நேரம்மா ஃபோன் பண்ணுங்கம்மா, கொண்டு வர சொல்லுங்கம்மா. நானும் ஃபோன் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. எனக்கு அவன் வந்த பிறகு தான் மைண்டு கொஞ்சம் காம் ஆகும்.
அந்த ஃபார்ம் வந்துட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிற நேரம் தான் நல்ல பட்டி நிறைய டாக்ஸ் எல்லாம் குழப்பாக இருந்துச்சு. நல்லா வந்துட்டு ஒரு காட்டு பகுதியில் வந்துட்டு கரெக்டாக அதுக்குன்னு செப்பரேட் பிளேஸ் எடுத்து பக்கத்தில் ஒரு வாய்க்கால் ஓடுது. அது கிணலெல்லாம் செம்மையாக க்ளீன் பண்ணி கேஜ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக பக்காவாக அவ்வளோ அழகாக அடித்து வச்சு செம்மையாக வச்சுருக்காங்க. இவன் வேறு ஆல்ரெடி ஒமிட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறது யார் பண்ணதில்லை. அவங்கள்ட்ட சொன்னேன் சாப்பாடு கொடுங்க, இப்போ கொடுக்கக்கூடாது, மறுபடியும் ஒமிட் பண்ணுவான், அதனால் வெள்ளம் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெள்ளம் கொடுத்துருக்காங்க. அவன் வரும் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ புளியம்பட்டி ட்ராவலை பற்றி சொல்லணும்னா நான் வீடியோ ஒன்றும் எடுக்கவே முடியலைங்க. எடுக்க முடியலைன்னா எடுக்கக்கூடாது. நம்ம மனசுக்குள்ளே 1000 பிரார்த்தனையோடு போயிருப்போம், 1000 காரியங்களை நினச்சிட்டு போயிருப்போம். உண்மையில் அந்த புளியம்பட்டி அந்தோனியார் வந்துட்டு எனக்கு நிறைய விஷயங்கள், நிறைய நன்மைகள், நிறைய கஷ்டத்தை தந்து அந்த கஷ்டத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு விடிவு காலத்தை நிறைய தந்திருக்காரு. இல்லைன்னே சொல்ல முடியாது. நமக்கு நல்லது நடந்தால் மட்டும் நம்ம கோயிலுக்கு போகணும், நல்லது நடக்கலைன்னா ஆண்டவரை தேடக்கூடாது, இல்லை நம்ம முருகரை தேடக்கூடாது, அல்லாஹ் தேடக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஆண்டவரை தேடி போகணும். நீ நல்லது நடந்தால் கடவுளை மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டனால தான் உனக்குன்னு ஒரு சோகமான இதுவும் வந்தால் தான் நீ கடவுளை தேடுவ அப்படிங்கிறது தான் இந்த வாட்டி. என்னென்னா எனக்கு சப்பல் வந்துட்டு சொதப்பிட்டு 3 சப்பல் சேஞ்ச் பண்ணேன். சப்பல் சொதப்பிட்டு கால் ஃபுல்லாக பொத்துட்டு, ஆனாலும் கஷ்டப்பட்டு ஒரு சில பேரோட பேச்சுக்கள் எனக்கு காதில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ நடக்கணும். அந்த புளியம்பட்டி அந்த நேரம் நம்ம நடந்து போய் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசில் ஈகராக வெயிட் பண்ணி போயிட்டேன். நல்லபடியாக ஜெபிச்சு எல்லா பிரார்த்தனையிலையும் பங்கு கொண்டு மூலத்திரி போகணும் எல்லாத்துலேயும் பங்கு கொண்டு நல்லபடியாக எல்லாருக்காட்டியும் என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட நிறைய வேண்டுதல் வச்சு கேட்டிருந்தீங்க. மனுன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி கேட்டிருந்தேன். நிறைய பேர் எனக்காக இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லோரும் குறிப்பிட்டு என்கிட்ட கேட்டவங்களுக்காக அவங்களோட நேம் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு, என்னோடய தம்பி குரு விஷ்ணு, அவனோட அசுகம் மாறுமானா அது தெரியாது, பட் அவன் வந்துட்டு நார்மலாக இருக்கணும், ரெக்கவரி ஆகணும் அப்படிங்கிறதான் நான் வேண்டினேன். பிறகு மனுவுக்கு வந்துட்டு சீக்கிரம் ஓன் ஷாப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் நல்லா ப்ரேயர் பண்ணி எல்லாருக்காண்டியும் ப்ரேயர் பண்ணி. மற்றபடி நிறைய பேர் நிறைய பிரார்த்தனை, நம்பிக்கை உள்ளவங்க சொல்லுவாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க சொல்ல மாட்டாங்க. நம்பிக்கை உண்டோ நம்பிக்கை இல்லையோ எனக்கு இப்போதைக்கு என்னோடய குடும்பமாக இருக்கிற என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஆகி எல்லாருக்காண்டியும் நான் ப்ரேயர் பண்ணேன். ஸோ சிம்பா வந்ததுமே உங்களுக்கு சிம்பாவையும் நான் வீடியோவில் காட்டுறேன். சிம்பா வரும் வரைக்கும் நான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இன்னைக்கு உட்காந்து இருக்கேன். எனக்கு அங்கே கடைக்கும் போகணும், ஆனால் எனக்கு சிம்பாவை பார்க்காம போனால் எனக்கு நெஞ்சு தாங்காது, எனக்கு ரொம்ப அழுகாச்சி வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சிம்பா வந்தது, சிம்பாவே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அவனுக்காக இப்போவே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ ஷாம்பு அது இதுன்னு எல்லாம் எடுத்து வச்சு குளிப்பாட்டணும் அவனை அப்படிங்கிறதுல மெயினாக குளிப்பாட்டி விட்டு நல்லா அலநீட்டாக விட்டுட்டு தான் போகணும் அப்படின்ல மெயினாக இருக்கேன். ரொம்ப பேசும்போது எனக்கு சிம்பான்னு சொன்னாலும் ஏன்னு தெரியல, ஒரு வித அழுகு. என்னென்னா அவன் மட்டும்தான் உண்மையாக வந்துட்டு ஒரு மாதிரி பியூர் ஸ்நேகம். அது அந்த வால் ஆட்டுறதும் அந்த நம்மளை வந்து இங்கெல்லாம் நக்கிறதும் ரொம்ப ஒரு பாசக்காரன். சொல்ல வார்த்தைகள் கிடையாது. வாயில்லா ஜீவன், உண்மையான ஸ்நேகத்தோடு இருக்கிறது. அவனை பார்க்காம நான் கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு இருக்கேன். சரி பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு ஒரு சின்ன ஃபேஸுக்கு வந்துட்டு ஒரு டிப்ஸு. நான் ரொம்ப வெயில், நான் மட்டத்தனமான வெயில். ஏன்னா வெயிலில் லோ பிபின்னா தலை சுற்றி 4-5 இடத்துல உட்காந்தேன். அதனால் கொஞ்சம் ஃபேஸுக்கு ஒரு சின்னதாட்டு ஒரு டிப்ஸ், அதேமாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு சின்னதாட்டு நம்ம ஹோம் ரெமடிஸ் தானே, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.